பார்த்தீங்கன்னா நம்ம விடாவோட மட்கார்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வரலும் சேர் அடிக்குதுன்னு. ஸோ இதுக்கு ஒரு வழி இருக்குங்க, இது சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை, மட் ஃப்ளாப்பு வரும், ஹீரோதே வரும் மட் ஃப்ளாப்பு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸ் வரும், ஹீரோ தான் இது. இந்த மட் ஃப்ளாப்பை நல்லா இந்த மாதிரி மேலே தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ரப் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மட்கார்டில் ஒட்டிட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர் அடிக்காது. பாருங்கள் உள்ளே வந்து சேசிஸ் வரலும் சேர் அடிக்குது. ஸோ கொஞ்சம் மட்கார்டு இறக்கி போட்டிருந்தா கூட நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ஃப்ளாப்பு ஒட்ட போகிறோம். இது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நல்லா அப்ளை ஆகும். இதை ரப் பண்ணிவிட்டு நல்லா இதை ரப் பண்ணணும். ரப் பண்ணிவிட்டு குயிக் ஃபிக்ஸை போட்டு அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி குயிக் ஃபிக்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அதில் அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும், ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி குயிக் ஃபிக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. குயிக் ஃபிக்ஸ் ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. 5 ரூபா ஒரு பேக்கெட்டு. 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட வேணாம், அதனால் எந்த டிஃபெக்டும் வராது வெஹிக்கிளுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இப்படி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியும் தான் சேர் வந்து பாட்டம் வரல தான் அடிக்கும். பாருங்கள், பாட்டம் வரலும் வரும் உங்களுக்கு. அதனால் மேல் கொண்டு இந்த சேசிஸ்லலாம் அடிக்காது, ஹார்னு சேசிஸ்லலாம் அடிக்காது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் ஒரு அடியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுக்கும் வந்து ஃப்ளாப் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது பார்க்கலாம்.